விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சிம்ம லக்னமா மிதுன லக்னமா? ஐயையோ, உங்களைப் போல இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட்டிருக்க முடியவே முடியாது. உங்களைப் போல மனசில் பாரத்தை தாங்கிக்கிட்டே வெளியில் எதுவுமே நடக்காதது மாதிரி வாழவும் யாராலையுமே முடியாது. 12 ராசிகளிலேயே பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம்னா அது விருச்சிகம் மட்டுமே தான். அப்பேற்பட்ட விருச்சிகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே நீங்க வேறு விதத்துல மாற்றி வாழ போறீங்க. அப்ப இது நாள் வரைக்கும் நீங்க சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைச்சிருச்சு, பலன் கிடைச்சிருச்சு, பொக்கிஷமான காலம் பிறந்துடுச்சு அப்படின்னா அர்த்தம். நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இத்தனை நாள் மனம் வருந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் கை கூட போகுது. வினை தீர்க்கும் விநாயகர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் தீர்க்க போகிறார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. விநாயகர் சதுர்த்தி முடிந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகுதுங்க ஐயா விருச்சிகம். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் இனிமே பட்ட கஷ்டத்தை திரும்பி படவே போகிறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க போகுது. முக்கியமாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோட போய் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அனுகிரகமும் அமைப்பும் இருக்குது. அது எவ்வளவு தொலை தூரத்தில் நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை தேடி போய் அவங்களோட சேர்ந்து வாழ்வீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போன சொந்தமும் பந்தமும் சரி உங்களுடைய அன்பை தேடி வந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை விநாயகர் ஏற்படுத்தியே தீருவார். விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்து 3 நாள் கழிச்சு அந்த விநாயகரை வழி அனுப்பி வைங்க, சந்தோஷமாக அனுப்பி வைங்க. அந்த விநாயகர் உங்களுடைய இல்லத்தை விட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அவர் கூடவே எடுத்துட்டு போயிடுவார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. விருச்சிகம் சேஷ்டமாக வாழப்போகுது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அன்பர்கள் நீங்கள் எத்தனை முறை ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே அங்கே ஏதாவது ஒரு தடை கண்டிப்பாக வந்தே தீரும். யாருடைய ரூபத்திலேயாவது நிச்சயமாக அங்கே ஒரு தடை ஏற்பட்டே தீரும். அதுக்கு காரணம் நீங்கள் தான். தயவு செய்து வாழ்க்கையில் ஒரு உச்சாணியில் போய் உட்காருற வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கான ரகசியத்தை யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதா யாருக்குமே தெரியப்படுத்தாதீங்க. தொழிலை ஆரம்பிங்க. அதில் லாபத்தை நீங்கள் பல மடங்கு சம்பாரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தொழிலை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுங்கள், தப்பே கிடையாது. விருச்சிகம் சம்பாரித்து வச்சிருக்கிறது பணமா சொத்தா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பும்போது விருச்சிகம் சம்பாரித்து வச்சிருக்கிறது கண் திருஷ்டியை மட்டுமே தான். ஆமாம், கண் திருஷ்டி தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு இது நாள் வரைக்கும் தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க ஐயா. இதை எத்தனையோ முறை நானும் சொல்லிட்டேன். தயவு செய்து யாருக்கிட்டேயும் நீங்கள் எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களோடையே வச்சுக்கோங்க. உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கிட்ட சொல்லுங்கள். அதை தவிர உங்கள் இல்லத்தை விட்டு வேற யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. அப்படி சொல்லியே தீரணும், மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டியே தீரணும் அப்படின்னா அந்த விநாயகர் கிட்ட சொல்லுங்க. குறை தீர்க்கும் கஜமுகநாதன் நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்களை தீர்ப்பார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. தினமுமே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிரச்சனை எங்கேருந்து தான் கிளம்பிக்கிட்டு வரும் அப்படின்னே தெரியாது. மற்ற ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வருது அப்படின்னா அடுத்தது ஒரு 6 மாதமோ 3 மாதமோ இடைவெளி விட்டு தான் அவங்க அடுத்த பிரச்சனையவே சந்திப்பாங்க. ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு காலையில் ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து ஆடும். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையில தான் விருச்சிகம் இன்னைக்கு வரைக்குமே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே உங்களுடைய மன தைரியம் தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவே இருக்கு. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும்
மனசை தளரவே விட மாட்டீங்க. உங்களுடைய மன தைரியம் மட்டுமே தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே இறை நம்பிக்கையையும் விட்டுடாதீங்க. மன தைரியத்தை நீங்கள் இது நாள் வரைக்கும் விட்டதே கிடையாது. ஆனால் தெய்வத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் சில நேரங்களில் அதிகரிக்கும், சில நேரங்களில் அப்படியே குறைஞ்சிரும். தயவு செய்து நீங்கள் நம்பக்கூடிய தெய்வம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றியே தீரும். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கால நேரம் வரும்போது உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. தெய்வத்தோட பரீட்சையில் நாம் வெல்லணும். அது ஒன்று மட்டுமே தான் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. தெய்வம் எப்படி நமக்கு பரீட்சை வைக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கஷ்ட காலத்துலேயும் தெய்வத்தை மனசில் சுமக்கிறீங்களா அப்படின்றது தான். உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னாடி போய் நின்று அந்த தெய்வத்துக்கிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சமர்ப்பிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வேறு விதத்தில் மாறியே தீரும். நீங்கள் நினைக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே குறுகிய காலத்தில் மாறியே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உயர்ந்தே தீருவீங்க. உற்றார் உறவினர் முன்னாடி எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கீங்க இத்தனை நாளா. உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே மரியாதைகளாக மாறக்கூடிய காலம்தான் இது. வினை தீர்க்கும் விநாயகர் நிச்சயமாக உங்களின் வினைகளை தீர்ப்பார். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இந்த 3 நாட்கள் மட்டுமே தான் விநாயகரை வச்சிருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாவது அந்த விநாயகர் முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் ஒன்று ஒன்றா சொல்லுங்க. நிச்சயமாக அந்த தெய்வம் காது கொடுத்து கேட்டே தீரும். உங்களுடைய இல்லத்திலிருந்து கிளம்பி போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக எடுத்து செல்லும். ஓடுகின்ற தண்ணீரில் நாம் அந்த விநாயகரை கரைக்கும் போது நம்முடைய கஷ்டங்களும் கரைந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. விருச்சிகம் இனிமே வாழ்க்கையில் உயரப்போகுது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உங்களின் வாழ்நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல விதமாக உங்களின் மனதிற்கு ஏற்றார் போல நிச்சயமாக அமையும். பல நாள் கனவோடு இருக்கீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தே தீரும். எத்தனையோ தடைகளை இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய குடும்பமே எதிராக நின்று இருக்கலாம். அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு ஏற்றார் போல சாதகமாக மாறப்போகிறது. சந்தோஷமா இருங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பம் இது நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய கணவர் முதல்ல மாறுவார். அதற்கு பின் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட ஏற்படும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப சாதகமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உயர போகிறீங்க. பண ரீதியாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனை கஷ்டங்களுமே நிச்சயமாக தீர்ந்துவிடும். நம்பிக்கையோடு இருங்க. விநாயகரை வழி அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஒரு 7 நாளைக்கு யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. எங்கிருந்தும் மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க. இது நாள் வரைக்கும் வாங்கிய கடன்கள் அத்தனையுமே போதும். தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை யாருக்குமே ஒரு வார காலகட்டத்துக்கு கொடுக்காதீங்க. அது எப்பேற்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலையாகவே இருந்தாலும் சரி, அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு புறக்கணிக்க முடியுமோ புறக்கணித்து அனுப்பிட்டு அடுத்த மாதம் உதவி பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் செல்வம் பல மடங்காக பெருகக்கூடிய நேரம் இது. அப்படி செல்வம் பெருகும் போது நீங்கள் செல்வத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியம் இன்னைக்கு உங்களை வந்து சேர்ந்து அடைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். விருச்சிகம் இனிமேல் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் அத்தனைக்குமே
பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் இது. மேலும் வருங்காலத்தில் நீங்கள் மற்றவர்களுடைய கண் திருஷ்டியை சம்பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இல்லத்துக்கு வெளியில், அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய கண் திருஷ்டி விநாயகரின் படம் உங்களுடைய இல்லத்துக்கு வெளிப்புறத்தை பார்த்தா மாதிரி இருக்கணும். உங்களுடைய வீட்டுக்குள்ள யார் நுழைந்தாலுமே அவங்க கண்ணில் படுறா மாதிரி இருக்கணும். உங்களுடைய தொழில் மேலேயும் உங்களுடைய வளர்ச்சி மேலேயும் பொறாமைப்படக்கூடியவர்களின் கண் திருஷ்டிகள் நிச்சயமாக அவர்களுக்கே திருப்பி அனுப்பப்படும். இனிமே உங்களுக்கு எந்த விதமான தடங்கல்களுமே வராது. நீங்க செல்லக்கூடிய பாதை அத்தனையுமே உங்களுக்கான பாதை. 8 திசைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளுமே விலகி புதிய வழிகள் விருச்சிகத்துக்கு பிறந்தாச்சு. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிச்சயமாக நீங்க உங்களுடைய தொழிலில் பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய காலம்தான் இது. நீங்க வாழவே கூடாது, வளரவே கூடாது அப்படின்னு நினைத்தவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு பொக்கிஷமான காலம்தான் இது. விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். வினை தீர்க்கும் விநாயகர் உங்களுக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பார். நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். ஓம் கணபதியே போற்றி. ஓம் விநாயகப் பெருமானே போற்றி. ஓம் விக்னேஸ்வராய போற்றி. நன்றி.